சென்னையில 3 நாளா நல்ல மழை. இந்த வெதருக்கு சுட்ட சுட போண்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுவும் கார சட்னியோட வேற லெவல்ல இருக்கும். வீட்ல இட்லி மாவு இருந்தாலே போதும். ரொம்ப சீக்கிரத்துல இத பண்ணிரலாம். வாங்க இப்ப எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். போல்ல தேவையான அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 3 போல பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த போண்டா மாவை எண்ணெயில குட்டி குட்டி போண்டா மாதிரி விட்டு பொன்னிறம் ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சோம்னா மேல கிறிஸ்பாவும் உள்ள சாஃப்டாவும் கூடவே சிம்பிளான இந்த கார சட்னியும் செஞ்சுக்கலாம். ஸ்கிரீன்ல காட்டுற 4 இன்கிரீடியன்ட்டை வச்சு உப்பு போட்டு கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஆற விட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான் கார சட்னி ரெடி. இதை இந்த போண்டா கூட சூடா சர்வ் பண்ணுங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.